அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. காகம் நம்முடைய கர்மா கரைவதற்கான அறிகுறியை இந்த காகமானது நமக்கு உணர்த்துமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும், அது மட்டுமல்ல யார் வைக்கும் சாப்பாட்டை இந்த காகமானது முதலில் எடுக்கும் அப்படிங்கிற பதிலோடும், மேலும் நமக்கு பண வரவை நம்முடைய வாழ்வில் அதிகரிக்க காகத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் அப்படின்றதையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பதிவுல வரும் ஒவ்வொரு பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கர்மா அப்படின்ற சொல் நம்ம வாழ்வில் கர்மா கரைவதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கர்மா அப்படின்றது நம்ம வாழ்வுல குறையுது அப்படின்னாலே இறைவன் மேல நம்ம அதிக அளவுல பக்தி அதிகமாக வைக்க வைக்க அந்த கர்மாவானது குறையும் அப்படிங்கிறது உண்மைங்க. அப்படி அந்த கர்மாவானது நம்ம வாழ்விலிருந்து கரைகிறது அப்படிங்கிறத சில ஒரு அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கர்மா நம்ம வாழ்வில் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலே பிரச்சனை ரொம்பவே விஸ்வரூபம் எடுத்து அதிகப்படியாக நமக்கு சேர்ந்து வருது. நிதானமா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை ரொம்பவே வேகமாக விஸ்வரூபம் எடுத்து நம்மை சூழ்ந்து நிற்பது போல நமக்கு ஒரு தோற்றம் அளிக்குங்க. கஷ்டமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை சூழ்ந்து இருக்கும். ஆனா அதை பார்த்து நம்ம பயப்படாம இருக்கணுங்க. ஏன்னா கர்மா கரையுது அப்படிங்கிறத உணர்த்துவதுதான் அந்த செயல். பொதுவா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வருது, இல்ல 1 வருடத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னாலே அதை கூடிய விரைவிலேயே நம்ம சீக்கிரமே இப்பவே அதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான், அதற்கு பெயர் தான் கர்மா கரைவதற்கான முதல் அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணுங்க. பிரச்சனைகளும் போராட்டங்களும் எப்பயுமே நம்மளை சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்ததுன்னா நம்ம கர்மா கரையுது அப்படிங்கிறது தான் முதல் அறிகுறி. இப்படி எல்லா பிரச்சனைகளுமே நம்மளை விட்டு சூழ்ந்து நெருங்கும் போது அந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்னா நம்மளை விட்டு போகுது, கர்மா கரையுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அது ரொம்பவே சாதாரணமாக நம்ம என்ன செயல் செய்யணும் அப்படின்னு நினைத்தாலுமே அது சுமூகமாக அந்த செயல்களை செய்து முடிக்கலாம். இதுதான் கர்மா கரைவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது இந்த காகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்கும் அந்த காகமும் முன்னோர்களின் ஆத்மாவாக வலம் வரும் அந்த காகத்திற்கு நாம உணவு வைக்கும் பொழுது சில சமயம் பார்த்தோம்னா அந்த காகமானது நம்ம வைக்கிற உணவை எடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் சில பேருக்கு இருக்குங்க. யாருடைய கர்மா நல்ல விதமாக இருக்குதோ, யாரு நல்ல விதமாக வாழ்வில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெற முன்னேற வேண்டும் அப்படின்னு அந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் யார் ஒருவருக்கு கொடுக்குதோ அவர்கள் வைக்கும் சாப்பாட்டை நிச்சயமாக காகமானது எடுக்கும். இதுதான் 100% உண்மைங்க. இப்படி கர்மாவானது நல்ல விதமாக இருக்கும் ஒருவர் வைக்கும் சாப்பாட்டை நிச்சயமாக அந்த காகம் எடுக்கும். கர்மா அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த சமயம் காகம் அந்த உணவை எடுக்காது. அதற்காக வருத்தப்படாமல் தினமுமே காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு செயலாக பார்க்கப்படுதுங்க. பொதுவாகவே நம்ம கர்மா எப்ப குறையுதோ அந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு எப்ப தெரியுதோ அன்றையிலிருந்து காகம் நம்ம வைக்கும் உணவை தாராளமாக எடுக்கும் அப்படின்றதுதான் 100% உண்மை. காகத்துக்கு நம்ம தினமுமே உணவு வைப்பது என்பது ரொம்பவும் ஒரு முக்கியம் அப்படின்னு நான் நம்ம சேனல்ல பல பதிவுகள் கொடுத்துள்ளேன். அதை பார்த்து சில சகோதர சகோதரிகள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டீங்க. அது ரொம்பவும் எங்களுக்கு சந்தோஷங்க. இன்னும் இந்த பதிவில் குறிப்பாக நம்ம வாழ்வில் பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் தினமுமே காகத்துக்கு உலர் திராட்சை என்று சொல்லப்படும் திராட்சை பழத்தை காகத்துக்கு தினமுமே உணவோடு சேர்த்து ஒரு 5 திராட்சை பழமோ இல்ல ஒரு 10 திராட்சை பழமோ உங்களால எது முடியுதோ அவ்வளவு வைத்தாலே போதுங்க. இப்படி நாம தினமுமே காகத்துக்கு சாதம் வைக்கிற பழக்கம் நம்ம வழிபாடு செய்வதற்கான ஒரு பலன் தான் என்பதை அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. இப்படி அன்றாட நம்மளுடைய வாழ்வில் தினமுமே காகத்துக்கு உணவு வைப்பது என்பது நம்ம வாழ்வில் நமக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லாமல் நமக்கு வரவு என்பது பொருளாதார ரீதியில அதிகமாக வந்துகிட்டே இருப்பதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். காகத்துக்கு உணவு வைப்பதோடு இந்த உலர் திராட்சையும் சேர்த்து வைப்பது நம்மளுடைய செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம முழுவதுமே பெற்றுக்கொள்ளலாங்க. குறிப்பா பார்த்தோம்னா காகத்துக்கு எப்பயுமே உணவு வைத்தாலும் சரி, இந்த மாதிரி உலர் திராட்சையோ இல்ல பிஸ்கட்டோ அல்லது மிக்சரோ எது வைத்தாலும் நம்ம வீட்டு
வாசலில் எதிராக வைக்காமல் நம்மளோட வீட்டுக்கு சைடுல ஒரு ஓரமாக வச்சு பழகணும் அப்படின்னா காகத்தின் பார்வையானது நம்ம வீட்டின் மேல படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே காகமானது சனீஸ்வர பகவானின் வாகனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால சனியின் பார்வையிலிருந்து குறைவதற்கு இந்த ஒரு வழியை நாம பின்பற்றலாங்க. முடிஞ்ச வரை இந்த காகத்திற்கு உணவு வைக்கும் போது உலர் திராட்சையை கண்டிப்பாக உணவோடு சேர்த்து வைங்க. இப்படி வைத்து நம்மளோட வாழ்வில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்து வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.